இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிங்க திருமேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு சுமார் 5 முறை இந்த லிங்கம் வந்து நிறம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த தொழில்நுட்ப காலத்திலும் கூட இந்த லிங்கம் ஏன் இப்படி நிறம் மாறுது அப்படிங்கிறது யாராலும் கணிக்க முடியாத ஒரு அதிசயமாகவே இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டுல பழமையான கோவில் எவ்வளவோ இருக்கு. அந்த கோவில்கள்ல எல்லா கோவில்லையுமே ஒரு அதிசயம் கண்டிப்பா இருக்கும். அப்படிதாங்க நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில்ல 5 நிறத்துல அந்த லிங்கம் சிவலிங்கம் வந்து நிறம் மாறக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. திடீரென இந்த நிறம் மாறக்கூடியது பத்தி என்னெல்லாம் சொல்றாங்க, ஏன் இப்படி அந்த நிறம் மாறுது, என்ன காரணமா இருக்கும், இதுக்கு பின்னாடி புராண கதைகள் நிறைய சொல்றாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறதாங்க நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கோவில் எங்க இருக்கு, ஏன் இப்படி லிங்கத்துல நிறம் மாறுது, இதனால மக்களுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன, இது எல்லாம் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது நீங்க இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அது போல இந்த வீடியோவை பார்த்து தான் நான் இந்த விஷயத்தையே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டம் இருக்கலாங்க. முக்கியமா கணவன் மனைவி பிரச்சனை எங்க வீட்டில் அதிகமா இருக்கு, எதுக்கெடுத்தாலும் சண்டை சச்சரவாவே இருக்கு, பிரிவு ஏற்படுது அப்படின்லாம் பயப்படுறீங்களா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. உங்க வீட்டில் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சின்ன சின்ன பரிகாரங்கள் மூலமாக, தோஷ நிவர்த்திகள் மூலமாக எல்லாமே சரி செய்து தரப்படும். நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள்ல 5 முறை நிறம் மாறக்கூடிய லிங்கம். இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ரொம்பவே அதிசயமான தகவல்கள் நிறைய இருக்கு. மாணிக்க வாசக பெருமான் சிவபுராணத்துல சிவபெருமான நிறங்கள் ஓர் 5 உடையாய் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அதுபோல சிவனுடைய லிங்க திருமேனி ஒரே நாள்ல வெவ்வேறு 5 நிறங்கள்ல காட்சி கொடுக்குது அப்படின்னா நம்ப முடியுதாங்க. காலை 8 மணி வரை தாமர நிறத்திலும், அதன் பிறகு இளஞ்சிவப்பு நிறத்திலோ, மதியம் 2:30 மணி வரை பொன் நிறத்திலோ, அதன் பிறகு உருகிய தங்க நிறத்திலோ, பின் நவரத்தினுடைய பச்சை நிறத்திலோ அப்படின்னு 5 வண்ணங்கள்ல தினமும் அருள்பாலிக்கிறாரு இந்த பஞ்சவர்ணேஸ்வரர். பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இவருக்கு கல்யாண சுந்தரர் அப்படின்னு பெரியாண்டவர் என்ற ஒரு திருநாமமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வைணவ திருத்தலங்கள்ல பக்தர்களுக்கு சடாரி வைக்கிறது போல பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில்லையும் சடாரி வச்சிருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். திருநாவுக்கரசர் திருச்சத்தி முற்றத்துல இறைவனை வணங்கி கூற்றம் வந்து குமைப்பதன் முன் பூவாரடிகள் என் தலைமேல் பொறிந்து வைப்பாய் அப்படின்னு பதிகம் பாடி வேண்டினாராம். அதாவது மரணம் வந்து தழுவும் முன் ஈசனின் திருவடியை தன்னுடைய தலைமேல வைத்து அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினாராம். இப்படி வேண்டுதலுக்கு இணங்க திருநல்லூருக்கு வா அப்படின்னு இறைவன் அருளினாராம். அப்பரும் திருநல்லூர் வந்தது, இறைவனை வணங்கினாராம். உன் நினைப்ப முடிக்கின்றோம் அப்படின்னு சிவன் சொன்னாராம். சிவன் தன்னுடைய பாத கமலத்தை நாவுக்கரசருடைய சிரசின் மேல வைத்து அருளுறாரு. அதே போல இங்கு வந்து இன்னும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு அப்படியே மெய் சிலிர்ப்பை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக அகத்திய முனிவருக்கு ஈசன் திருமண கோலம் காட்டி அருளிய தலம், அதாவது திருநல்லூர் தலம். இந்த திருநல்லூர் தலத்தில் பஞ்சவர்ணேஸ்வரர் தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக இந்த கோவில் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நிறைய தகவல்கள் நமக்கு மிக பெரும் ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறையூர், திருச்சி மாவட்டம் உறையூரில் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் இருக்குங்க. நீங்கள் கூகுளில் சாதாரணமாகவே பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில் உறையூர் அப்படின்னு போட்டிங்கனாலே இதை பற்றிய முழுமையான தகவல் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து பஞ்சவர்ணேஸ்வரர் தான் மூலவராக இருக்கார். சிவத்தீர்த்தம், நாகத்தீர்த்தம் அப்படின்னு 2 தீர்த்தம் இருக்குது. புராண பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கீச்சுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஊர் பெயர் வந்து உறையூர், திருச்சி மாவட்டம். இந்த கோவிலை பார்க்கும்போது நம்ம வந்து இவ்வளவு விஷயம் இன்றைக்கும் நம்ம தெரியாமல் இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சிலருக்கு தோன்றலாங்க. அப்படி தான் நிறைய ஆச்சரியங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கோவில்.
முக்கியமாக அகத்திய முனிவருக்கு ஈசன் திருமண கோலம் காட்டியருளிய தலங்களில் இந்த திருநள்ளூர் தலமும் ஒன்று. அவர் தரிசித்த திருமண கோல மூர்த்திய கருவறையின் மூலலிங்கத்தின் பின்புறம் இருக்கும் இப்பயும் இன்னைக்கும் பார்க்க முடியும். இறைவனுடைய மணக்கோலத்தை தரிசித்து மகிழ்ந்த அகத்தியர் பஞ்சவர்ணேஸ்வரருடைய வலது புறம் அதே ஆவுடையாரில் மற்றொரு சிறிய லிங்கத்தை வைத்து பூஜித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே ஆவுடையாரில் ஒரே இடத்துல 2 லிங்கங்கள் 2 கடவுள் காட்சியளிக்கக்கூடியதை இந்த ஒரு கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். பிருங்கி முனிவர் வண்டு வடிவத்தில் இறைவனை ஆராதித்தால லிங்க திருமேனியில் துளைகள் காணப்படுது அப்படின்னு இன்றைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் லிங்கத்தை உற்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கம் நிறைய இடங்களில் துளைகள் இருக்கிறது போலவே நமக்கு தெரியும். கண்டிப்பாக அதில் துளைகள் இருக்குது. இதுக்கு தான் பிருங்கி முனிவர் வண்டு வடிவில் வந்தார் அப்படின்னு ஒரு கதையும் சொல்கிறாங்க. அமர்நீதி நாயனாரை நம்ம ஈசன் ஆட்கொண்ட தலம் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பழையாறில் வாழ்ந்த அமர்நீதியார் சிறந்த சிவபக்தியாக கொண்டவராக திகழ்ந்திருக்கார். திருநள்ளூரில் அன்னதானம் செய்யறதுக்காக ஒரு மடம் கட்டி அதை தொண்டாற்றி வந்தார் அப்படின்னும் இந்த மடம் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை பிறை சூடிய பெருமான் வேதிய வடிவில் இங்கு வந்தாராம். அவரை வரவேற்று அமுதுண்ண உபசரித்தார் அமர்நீதி நாயனார். நான் காவிரியில் நீராடி வருகிறேன். மழை வரும்போது வரது போல இருக்கு. இந்த உலர்ந்த கோவணத்தை தருகிறேன், பத்திரமா வைத்திருக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் குளித்து வந்ததும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவருடைய கையில் வைத்திருந்த அந்த கோளின் ஒரு முனையில் கட்டியிருந்த 2 கோவண ஆடைகளில் ஒன்றை எடுத்து அமர்நீதியாரிடம் கொடுத்தார் இறைவர். இதை சாதாரண கோவண துணியாக நினைத்து மற்ற வஸ்திரங்களோடு போட்டு விடாதீங்க, பத்திரமா வச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். இது அழுத்தம் திருத்தமாக எச்சரித்து சென்ற வேதியர் வடிவில் இருந்த ஈசன் அமர்நீதியார் அதை பத்திரமாக ஒரு பேழையில வைத்து மூடுறாரு. இறைவனுடைய திருவிளையாடலால் மழையும் வந்திருக்கு. சிவவேதியர் நனைந்தபடியே திரும்பி வந்திருக்காரு. நான் உன்கிட்ட கொடுத்து போன இந்த உலர்ந்த கோவணத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி மழையில் நனைந்ததால் நடுங்கியபடியே கேட்குறாரு. அமர்நீதியார் ஓடி போய் அந்த கோவணத்தை வைத்திருந்த பேழையை எடுத்துட்டு வராரு. ஆனால் அந்த பேழைக்குள்ளே பத்திரமாக இருக்கட்டும் அப்படின்னு வச்ச அவர் வைத்த அந்த வஸ்திரம் காணோம். கை தவறுதலாக வேறு எங்கேயோ வச்சிருப்போமோ அப்படின்னு சொல்லி வெகு நேரமாக அங்கும் இங்கும் ஓடி ஓடி தேடிக்கிட்டு தளர்ந்து போகிறாரு. என்ன செய்யறது அப்படின்னு அவருக்கு தெரியல. அவர்கிட்ட இருந்த வெண்கிழி கோவணம் ஒன்றை எடுத்து அதை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டி நிற்கிறாரு. இதுதான் அதற்கு ஈசன் விடுவாரா? ஏன்னா அவர் தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டு போயிருக்காரே. இதுதான் நீ பார்த்துக்கிறதுக்கான லட்சணமா? பத்திரமாக வச்சிருக்க சொல்லிட்டு நான் போனேன், இப்படி தவற விட்டுட்டியே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டாராம் சிவபெருமான். தொலைந்த கோவணத்திற்கு ஈடாக வேறு எது கேட்டாலும் தருவதாக கெஞ்சினாரா அமர்நீதியார். திருவிளையாடல் என்று ஆரம்பித்த பிறகு சிவபெருமானுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அவர் நினைத்தது தான். அவர் லேசில் விடமாட்டார். ஒரு தராசு ஒன்று கொண்டுட்டு வாங்க, ஒரு தட்டில் என்னுடைய கையில் இருக்கக்கூடிய தண்டில் இருக்கக்கூடிய மற்றொரு கோவணத்தை வைக்கிறேன், அதற்கு சமமான கோவணத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு வேதியர் சொல்கிறார். அமர்நீதியாருக்கு ஒரே மகிழ்ச்சி. கோவணத்துக்கு ஈடாக வேறொரு கோவணம் தானே, இதில் என்ன இருக்குது, இதில் எந்த சிக்கலும் இருக்காது. அதனால் நாம் இந்த தராசை கொண்டு வந்திருக்காங்க. வேதியர் தன்னுடைய தண்டில் இருந்த கோவணத்தை எடுத்து தட்டில் வைக்கிறாங்க. அமர்நீதியார் தானம் செய்வதாக வைத்திருந்த ஒவ்வொரு வஸ்திரங்களையும் எடுத்து எடுத்து வைக்கிறாரு. எல்லாவற்றையும் வைத்த பிறகும் தட்டு சமமாகவே இல்லை. அடுத்து தன்னுக்கிட்ட இருந்த பட்டாடைகளை வைக்கிறாரு. அதன் பிறகு வெள்ளி நவரத்தின அணிகலன்களை வைக்கிறாரு. எதுக்குமே அந்த தராசு சமமாகலை. கடைசியில் மனைவி பிள்ளைகளோடு அவரும் தராசு ஏற்றினார். அதே போல் வேதியர் சற்றென மறைந்து போகிறாரு. பஞ்சவர்ணேஸ்வரர் கல்யாண சுந்தரியோடு வான்வெளியில் காட்சி அளிக்கிறாங்க. குடும்பத்தோடு நின்று தராசு ஆகாயத்தை நோக்கி பறந்து கைலாயம் போகுது. அத்தகைய பெருமை மிக்க புண்ணியமிக்க சேஸ்திரம் தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில். அமர்நீதியார் அவருடைய மனைவி மகன் வடிவங்களையும் இந்த திருநள்ளூர் கோவிலில் தாம் தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி பஞ்சவர்ணேஸ்வரனுடைய சிறப்புகள் ஏராளம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க.
இந்த கதைகள்லாம் கேட்கும்போது வெறும் கதைகளாக மட்டும் இருக்காதுங்க. கண்டிப்பாக அது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் உதவக்கூடியதாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.